ஹலோ, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 4ஓட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்ததுமே விக்ரமை தான் காட்டுறாங்க. ஸோ தண்ணி வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் பார்த்துட்றாரு. இது நைட் டைம்ன்றனால கம்ருதீன் ஆக்சுவலாக தூங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இவர் போய் ரொம்ப நேரம் நின்று எழுப்பி அவர் வரதுக்குள்ளே 7 minutes ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து கடைசியாக தூக்கத்துலேருந்து எழுப்பி அவங்க வெளியில் வந்து பிடிச்சாங்க. அதுக்குள்ளே தண்ணியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்புறம் இதை பற்றி விக்ரம் வந்து துஷார்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அவர் எப்படி தூங்கலாம், இது வந்து பிடிச்சிருக்கணும்ல, இது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக அது கரெக்ட் தான், பிளான் பண்ணியிருக்கணும். வாட்டர் ரொம்ப முக்கியன்றனால கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ருதீன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, கீழே வேஸ்ட்டான அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் கையாலேயே எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, மார்னிங் ஆயிடுச்சு. திவாகர் வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டுருந்தார். எதுக்குன்னு தெரியல, எதுக்குன்னு காட்டல. பட் அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது, பட் அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தார். அதுக்கப்புறம் எகைன் தண்ணி வரதையும் இவங்க போயிட்டு பிடிக்கிறதையும் அந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சபரி ஓடி வரதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, கால் மேலே ஏற்றி போகிறான்னு. அந்த மாதிரி ஓடி போய் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னா, திவாகர் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஆக்சுவலாக கேட்காம பிடிக்கக்கூடாது, பட் இவரே தண்ணி பிடிச்சிட்டு போனார் ப்ரஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரூல் பிரேக்கு. அண்டு அவரை வந்து கம்ருதீன் வந்து ஏன் கேட்காம எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்டதுக்கு வந்து ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. இவர்கிட்டலாம் பேச முடியாது, பாடி ஷேமிங் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருலாம் சொல்லிவிட்டு திவாகர் கத்திட்டு போயிட்டாரு. ஸோ இது என்ன பாடி ஷேமிங் என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு சீனே என்ன காட்டுறாங்கன்னா, பார்வதி கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே ஆட்டிடியூட், ரொம்பவே இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியே நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரியே. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்ருதீன் உள்ள வந்து திவாகர் கிட்டே சாரி கேட்குறாங்க. ஸோ இன்டென்ஷனலாக உங்களை பாடி ஷேமிங் பண்ணலை, அப்படி உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பாரும் நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன், உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும்னு தெரியலன்ட்டு கம்ருதீன் சொல்லும்போது இன்ட்ரப்ட் பண்ணி பார்வதியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு இன்சிடெண்ட். பட் எக்ஸாக்டாக என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க, வாட்டர் மிலன் அகாடமின்னு. ஸோ என்னென்னா, திவாகர் வந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்து யார் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நடிப்பு அரக்கன்ற டைட்டிலை வந்து கொடுக்கணும் திவாகர் சூஸ் பண்ணி. பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரியலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இது ஒரு காமெடி டாஸ்க்குனாலுமே ஓகே ஃபைன். திவாகர் வந்து ஒவ்வொருத்தருக்காக நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. ஸோ துஷாருக்கு வந்து சுல்லான் டைலாக் சொல்லி கொடுத்துருந்தாரு, அவரும் நல்லா பண்ணாங்க. வினோத்துக்கு வந்து காதல் பரத் மாதிரி இந்த கடைசியில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோலு, அவங்களும் நல்லா பண்ணாங்க. அப்புறம் பார்வதிக்கு வந்து திமிரு படத்துலேருந்து அந்த டைலாக்கு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே எட்டி மிதிச்சிட்டாங்க பார்வதி, டாஸ்க்காகன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்ரமுக்கு வந்து 2 ரோலுமே அவங்களே மோனோ ஆக்ட் பண்ணுற மாதிரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க டைலாக்கும் அதுக்கப்புறம் அந்த கேப்டன் டைலாக்கும் வந்து மாற்றி இவங்களே நடித்தாங்க, சூப்பராக நடித்தாங்க. அதுக்கப்புறம் திவாகரும் வந்து விக்ரமுக்கு தான் இந்த பிக் பாஸ் நடிப்பு அரக்கன்ற டைட்டிலில் வந்து கொடுத்தாங்க. இது வந்து மார்னிங் டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஆக்சுவலாக நந்தினிக்கு வந்து உளுத்தம் வடை ரொம்ப பிடிக்கும் போல். அது வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கேட்டுட்ருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஃபுட்டு விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு தான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும்.
கண்ணு முன்னாடியே வந்து இன்னொரு டீமுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்காம இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அவங்களும் வந்து அந்த உளுத்த வடை சாப்பிட முடியலன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. திவாகரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு வந்து வஞ்சிரம் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து பருப்பு சாதம் ரசம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வியானா கேட்குறாங்க வினோத்தை, பாரு தான் வேணுமா இல்லை ஒரு ஆள் வேணுமா க்ளீனிங் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாபிக் போச்சு. ஸோ க்ளீனிங்க்கு தான் ஆள் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ வியானா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஆள் வேணும் இந்த சூப்பர் டிலக்ஸ் வீடை ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா கிட்ட கேட்டுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பாரு தான் வேணும், ஸோ அப்போ தான் காமெடியாக போகுன்றதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் போச்சு. ஏன்னா திவாகர் தான் இப்போதைக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா, டாஸ்க் இல்லை, பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ எவ்வளோ தண்ணி இருக்குது, போதுமான அளவு இருக்கா, எத்தனை வாட்டி வந்தது, எத்தனை வாட்டி மிஸ் பண்ணிங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கம்ருதீன் என்ன சொன்னாங்கன்னா, 4 டைம்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 டைம் மிஸ் பண்ணிட்டோம், மற்ற டைம்லாம் பிடிச்சிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து பிக் பாஸ் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு குறும்படம் போட்டு காமிச்சாங்க. வர குறும்படத்துக்கான அந்த ஹைப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என்ன போட்டு காமிச்சாங்கன்னா, எத்தனை வாட்டி தண்ணி வந்தது, எத்தனை வாட்டி இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து 7 நிமிஷத்துக்கான தண்ணியை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆக்சுவலாக 7 மினிட்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் அந்த சண்டே பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க மிஸ் பண்ண அந்த தண்ணி தான் 7 மினிட்ஸ்க்கான தண்ணி. ஸோ செகண்ட் டைமும் வந்து சண்டேலே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் டைம் வந்து தூங்கிட்டாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறையா மினிட்ஸ் வேஸ்ட் ஆனனால அதை பற்றி பிக் பாஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த வீடியோ கிளிப்பில் காட்டிகிட்டு இருக்கும்போது உடனே திவாகர் வந்து, அப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு உடனே வந்து பிக் பாஸ் வந்து, உங்களுக்கு தண்ணி வேஸ்ட் ஆனது பிரச்சனை இல்லை, டெலிகாஸ்ட் ஆச்சான்றது தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எல்லாரையும் வந்து கேட்டாங்க. நல்ல ஆக்சுவலாக பிக் பாஸ் நல்லா ஏற்றி விடுற வேலையெல்லாம் நிறையா பார்க்குறாரு. ஸோ என்ன சொன்னார்னா, இந்த தண்ணி குறைபாட்டுக்கு வந்து யார் காரணம்னு உங்களுக்கே தெரியும், இது ஒருத்தங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து தண்ணியை வச்சு தான், நான் என்ன மக்கள்கிட்ட போய் சொல்லவா முடியும், ஹவுஸ்மேட்ஸ் வந்து தூங்கிட்டாங்க, தண்ணி பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லவா முடியும், பிக் பாஸ் வந்து 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன தூக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு டேப்புக்கு இல்லை ட்ரம்மை போய் வைங்க, நான் தண்ணியை திறந்து விட சொல்கிறேன், டாஸ்க் இருக்குன்ற மாதிரி சொல்லி முடித்தாங்க. இது முடித்ததுமே விக்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து எல்லாரோட பொறுப்பும் தான், முக்கியமாக கம்ருதீன் அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரும் பொறுப்பாக இருந்திருக்கணும், நம்மளும் அவர் பொறுப்பாக இருக்கிறதுக்கு தூண்டியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். தூங்கியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கனி, பார்வதி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்லெஸ்னஸ்ஸு எல்லாமே அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கணும்னு. ஆதிரை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சபரி வந்து, சரி ஓகே, நாங்கள் வந்து நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இவரே சொல்ல முடியாது, என் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வந்து ஆக்சுவலாக எங்கள் சண்டையினால தான் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆச்சு, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி சாரி கேட்க வந்தாங்க ஆக்சுவலாக. பட் எல்லாருமே வந்து நசன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க, சாரி கேட்கவே விடலை. ஆக்சுவலாக சாரி கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இது எல்லாரோட மிஸ் தான், பட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வினோத் பற்றியும் சொல்லணும். ஆக்சுவலாக வினோத் வந்து எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகுறாங்க, கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. பட் அது வந்து பெருசாக நோட்டீஸ் ஆகலை, நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இடத்துலையும் எல்லோரும் இப்படி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி ரொம்ப இரிட்டேட்டிங்காக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. கம்ருதீன் என்ன சொல்ல வந்தாங்கன்னா,
ஆதிரை சொன்னதுக்கு வந்து நானும் மனுஷன் தானே, நானும் தூங்கணும்ல. சபரியும் தூங்கிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக முழிச்சிருந்ததுனால அவங்களையும் முழிக்க சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஆதிரை வந்து நான் நைட் டைம் மட்டும் சொல்ல, டே டைமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அங்கே இல்லவே இல்லை, ஆக்சுவலாக நான் உள்ளேயும் இருக்கணும் வெளியும் இருக்கணும்னு சொல்கிறீங்க, உள்ளே உங்கள் தேவையே கிடையாது, நீங்கள் வந்து அதை தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பாரு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் தண்ணி கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்ருந்தீங்க, ஸோ தேங்க்ஸ்ன்னு அந்த பாயிண்ட்டையும் வந்து கம்ருதீன் சொன்னாங்க. எனக்கு தண்ணி பிடிக்கிறது மட்டுமே வேலை இல்லை, மற்ற வேலையும் இருக்குது, நான் மற்ற வேலைகளையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சுத்தமாக வெளியிலே இல்லை, ஸோ அக்யூஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேசிக்கலி, உங்களோட தப்பு தான்ற மாதிரி. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது வினோத் வந்து சாரி கேட்டு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த டாபிக் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஸோ திருப்பியும் ஆதிரையும் கம்ருதீனும் பேசினாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே சீரியலில் நடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ருதீன் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி கொஞ்சம் சரி இதுக்கு மேலே பார்த்துக்கோன்னு தட்டி கொடுத்தா நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னதும் சரின்னு ஓகே 2 பேரும் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்கில் வின் பண்ண 8 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அழுக்கான ஜீன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பஸர் அடித்ததும் அந்த ஜீன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி 5 ஹேங்கர் இருக்கும், அதில் வந்து நம்ம மாட்டி விட்டுறணும். ஸோ டாப் 5 ஃபர்ஸ்ட்டாக வர 5 மெம்பர்ஸ் தான் வந்து ஹேங் பண்ண முடியும். ஸோ இந்த டாஸ்கில் வந்து டாப் 5 மெம்பர்ஸ், டாப் இல்லை ஃபர்ஸ்ட்டாக வர 5 மெம்பர்ஸ் வந்து வின் பண்ணுவாங்கன்ற பேஸ்ட் ஆனில் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸர் அடித்ததுமே வந்து பார்வதி வந்து ஜீன்ஸை எடுக்காமையே போய் தண்ணி பிடிச்சிட்டாங்க. ஸோ இதை கெம்மி கேட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜீன்ஸ் எடுக்காமல் தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு. ஸோ பார்வதி கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்ததை வந்து கெம்மி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ இது ஒரு கொஞ்சம் சண்டை இல்லை, பட் அப்படியே அடித்து போகிறோன்ட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. கெம்மி வந்து வாங்கிக்கிட்டாங்க. பட் கனி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க பார்வதிக்கு, உங்கள் தண்ணி அது நீங்கள் கீழே கூட ஊற்றிடலாம் அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்வதி திருப்பியும் போயிட்டு கெம்மி வாங்கின தண்ணியும் கீழே கொட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பிரவீன் ராஜு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஹேங்கும் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பார்வதி வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிருந்தாங்க கெம்மியை. ஸோ இவங்கன்னா இப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த இமிட்டேட் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்டு செகண்டாக வந்து ஆதிரை வந்தாங்க. தேர்டாக துஷார் வந்தாங்க. துஷார் வந்து அடின்னு போட்டு அடித்து துவைச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்வதி வந்தாங்க, நந்தினி வந்தாங்க. ஸோ இவங்க 5 பேர் தான் வந்து ஹேங்கும் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு இவங்க தான் வந்து எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்வதி வந்து எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து மந்திரம் போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அழுதாங்க. அதுக்கப்புறம் கலை வந்து ட்ரை பண்ணார் சமாதானப்படுத்த, பட் தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதான் ரிசல்ட்டும் சொன்னாங்க. சொன்னபடி துஷார், ஆதி, பிரவீன் ராஜு, அப்புறம் ஆதிரை இவங்க தான் வந்து வின்னர்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு இவங்க தான் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டோரி டாஸ்க்கு தான், ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்கு. ஸோ ஆதிரை வந்தாங்க. ஆதிரை அவங்க லைஃப் ஜேர்னியை தான் சொன்னாங்க மீடியாவில். ஸோ அவங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ மீடியாவில் வந்து மீடியாவில் வரணுன்ட்டு ஆசை வந்ததுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆங்கருக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு பிகில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இன்னுமே திருப்பூரில் வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம், பட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் வெளியில் வரணுன்றது வந்து அங்கே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியிலலாம் போகக்கூடாது, மீடியாலெலாம் நடிக்கக்கூடாதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே ஒரு சக்ஸஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காந்தி வந்தாங்க. ஸோ பிரவீன் காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான்ற வார்த்தையை பற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து பார்வதி வந்து இன்டரப்ட் பண்ணாங்க. இது வந்து ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்கு, லைஃப் ஜேர்னி தான் சொல்லணுன்ற மாதிரி ரொம்பவே இரிட்டேட் பண்ணிருந்தாங்க. இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து வினோத் தான் வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே ஆக்சுவலாக சொன்னாங்க. அப்புறம் சாரி கேட்டாங்க சில பேர். ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார்.
ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணதுமே இவருக்கு வந்து 7 வயசில் இருந்தே இந்த மாதிரி மீடியாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. 7வது வயசுலேயே வந்து டிசைடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்வதி வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு ரொம்பவே இரிட்டேட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலாக அது. அப்புறம் பிரவீன் காந்தியே அவங்களுமே சொன்னாங்க, ஸோ நான் வந்து சொல்கிறேன், நீங்களும் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொன்னார். இது ஆக்சுவலாக உண்மை தான். ஒருத்தவங்க முன்னாடி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்கண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே தவறான விஷயந்தான். அதுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ ஒவ்வொரு நாளும் குஞ்சுமோன் அவங்கக்கிட்ட வந்து 6 கதைகள் சொல்லுவாங்களாம். அதில் ஒரு கதை தான் வந்து ரட்சகன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரட்சகன் ஸ்டார் அப்புறம் ஜோடி எடுத்ததுக்கப்புறம் நாமளே ஹீரோ ஆகணுன்ற மாதிரி நினச்சிருக்காரு. ஒரு மூவியும் எடுத்திருக்காரு துள்ளல்னு. ஸோ விவேக் சாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் வந்து அழகான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நான்னா 2 நான் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கும். ஒரு நான் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணும், கரெக்டான வழியில் போக ஹெல்ப் பண்ணும். பட் இன்னொரு நான் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுமே வந்து அந்த ஆணவம் என்ற நான் வந்து வந்துடும். அதை மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து இந்த உலகத்தையே ஆளலாம். அதை அந்த ஆணவ வந்து கட்டி ஆள்றவங்க வந்து உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தார். ஸோ அது கரெக்டு தான், நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலை வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஜேர்னியாக சொன்னாங்க. அவருக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து 15 இயர்ஸ் கேப் இருந்திருக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு மியூசிக் டிரெக்டராக இருந்திருக்காங்க, நிறைய ஆர்கெஸ்ட்ராலெலாம் இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியும் வந்து அவங்க அம்மாவை வந்து சந்தேகப்பட்டு ரொம்ப அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்காங்க. பட் ஸ்டில் முடியல. ஸோ வெளியில் வந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நாட்டுப்புற கலைஞர்களுக்காக 8 வாட்டி வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல. ஃபோன் பண்ணால் கூட எங்கே காசு கேட்டுருவானோ அப்படின்ற மாதிரி யாருமே அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ ஒய்ஃப் தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இவருக்கு வந்து இந்த வருஷம் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்குன்னு ஒரு அவார்ட் கொடுப்பாங்களாம். ஸோ பத்ம விபூஷன் அப்படின்ற அவார்ட் வந்து மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நாட்டுப்புற கலையை பற்றி பாடத்திட்டம்லலாம் வரப்போது அதில் 90% என்னோட பங்களிப்பும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி டாஸ்க் வந்து 3 பேர்தும் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன காட்டினாங்கன்னா, சும்மா இந்த ஆதிரை, எஃப்ஜே அப்புறம் பிரவீன் இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, தண்ணிக்கு அடியிலே வந்து அந்த டேப்புக்கு அடியிலே தூங்கலாம், தண்ணி வந்தால் டக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வேளை மூச்சு அடைச்சி செத்துட்டா என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா பேசி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, முக்கியமாக ஒவ்வொருத்தரை பற்றி கனியை பற்றிலாம் பண்ணாங்க விக்ரம். அந்த மாதிரி பண்ணும்போது இமிட்டேட் பண்ணும்போது நந்தினியை பற்றி சொன்னதும், நந்தினியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்ட்டு விக்ரம் சொன்னதும், எஃப்ஜே வந்து அவள் என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்து காட்டினாங்க, இமிட்டேட் பண்ணி காட்டினாங்க. இதை வந்து இவங்க பேசி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து உன்னை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதும் நந்தினி வந்து பார்த்தாங்க. அப்பயே அவங்க தெரிஞ்சது, அவங்க வந்து அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாங்கன்னு. ஸோ இதை பற்றி ரொம்ப சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் பாத்ரூமில் போய் அழுதுட்டு வரேன், ரொம்ப அழுகையாக வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. பின்னாடியே சபரியும் வந்தாங்க. என்னாச்சு, நான் சிரிக்க மட்டும்தான் இருக்கேன்ற மாதிரி சொன்னதும், அதை ஏன் சொல்லிட்டு போகிறேன், என்னாச்சுன்னு பின்னாடியே போய் கேட்டார். போய் கேட்கும்போது அவங்க ரூமில் போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு சீக்ரெட் ரூமா இல்லை என்னன்னு தெரியல, அந்த ரூமில் போயிட்டு அழுதுட்டு இருக்கும்போது இவர் கேட்க போனதும் ரொம்ப எமோஷ்னலாகி பயங்கரமாக கத்திட்டாங்க. நீ போன்றல போ, யாராவது வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி, பேச வந்தீங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி ரொம்பவே கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கனி தான் வந்தாங்க. கனி வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்கிறேனே, அது கூட தப்பாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் ரொம்ப நேரம் பேசி அவங்கள கன்சோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கூட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் கனி வந்து எஃப்ஜேவும் கெமிக்கிட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி அஃபெண்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி இமிட்டேட் பண்ண வேணாம், இல்லை கலாய்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே எஃப்ஜே கேட்டாங்க, எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி பார்த்துக்க முடியுன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இதோட அப்படியே நீயோட எபிசோடும் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாய்.